ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா ஊத்தப்பமும் அப்புறமா சட்னியும் பண்ண போகிறோம். கேரட் சட்னி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி, இந்த மாதிரி ஒரு 2 சட்னியும் ஒரு ஊத்தப்பமும் பண்ண போகிறோம். கேரட் எடுத்ததுனால சரி கேரட் சட்னி செய்கிறோம், சரி ஊத்தப்பம் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஊத்தப்பத்துக்கும் பார்த்திங்கன்னா கேரட் துருவி வெங்காயம் எல்லாம் வெட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம சட்னிக்கு வதக்கி எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம கேரட் சட்னிக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் சட்னி அதை ஆறுறதுக்குள்ளே தேங்காய் சட்னி செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து டக்குன்னு ஒவ்வொரு ஊத்தப்பமாக ஊற்றி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். சட்னி வதக்கிறதுக்கு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அதை போட்டு வறுத்தரலாம். லைட்டாக கலர் மாதிரி வர ஆரம்பித்ததுமே இதில் 2 கேரட்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6-7 வரமிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். பருப்பும் பாருங்கள், கலர் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கருகாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் போட்டு வறுத்தோம்னா கருகாது. இப்போ இதில் கொஞ்சம் புளி, இந்த மாதிரி சின்ன சைஸில் புளி எடுத்து அதையும் சேர்த்து அதையும் சும்மா ஒரு 2 கிண்டி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கேரட் சட்னிக்கு வதக்கி ஆற வச்சுருக்கோம், அதுங்களையும் ஒரு சட்னி பண்ணிடுவோம். நம்ம தேங்காய் சட்னி கொஞ்சம் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூட ஒரு 10 போல் வேர்க்கடலை, கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி. இதுக்கப்புறமா தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு தண்ணி போதும். அடுத்ததாக நம்ம கேரட் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நம்ம அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ 2 சட்னியுமே கொஞ்சம் தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் நம்ம கொஞ்சம் காட்டினா தான் நல்லாயிருக்கும், அதனால் காட்டுறேன். எண்ணெயில் தானே வதக்கணும், கேரட் எண்ணெயில் தான் வதக்கணும், தாளிக்க தேவையில்லை அப்படின்னு கூட இருக்கலாம். தாளிக்க தேவையில்லைன்னா ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாளித்து ஊற்றினோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் தாளிப்பு ஊற்றிடலாம். அடுத்து கேரட் சட்னிலையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி. தேங்காய் சட்னியும் கேரட் சட்னியும் 2மே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அதான் ஆறுறதுக்குள்ளே இந்த சட்னி செஞ்சு 2 ஒன்றா தாளிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம ஊத்தப்பத்துக்கு மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக போடுறத விட எல்லாம் ஒட்டுக்க கலந்துட்டோம்னா எடுத்து தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஒன்றா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்துட்டோம்னா சரி சமமாக நமக்கு அப்படி விழுவும். இல்லைன்னா வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இதை தூவி போட்டு இந்த மாதிரி ஆயிரும். அதனால் கலந்து விட்டுருவோம். தோசைக்கல் ஒரு பக்கம் வச்சாச்சு. வெங்காயம் கேரட்டெல்லாம் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. சட்னி ரெடியாக இருக்குது. மேலே தூவுறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இட்லி செய்கிறதுக்கு தான் மாவு கலந்து வச்சேன். கேரட் சட்னி பண்ண போகிறோம் அப்படின்னதுமே மனசு மாறி சரி நம்ம ஊத்தப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இப்போ ஊத்தப்பத்தில் நிற்கிது. கெட்டியாக தான் இருக்குது மாவு, கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தெளித்து விட்டுட்டு இது கூட நான் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுத்து இட்லி பொடியை தூவிக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே இடத்துல அப்படியே மொத்தமாக விழுக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து தூவுனிங்கன்னா அப்படியே பூ போல் அங்கங்கே இப்படி இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்ருவோம். முதல்ல கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். இல்லைன்னா பிரிஞ்சு உதிர்ந்துட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அமுக்குனா அந்த மாவுக்குள்ளே போயிருமா இந்த கேரட்லாம் திருப்பி போட்டுடலாம். பாருங்க, சூப்பரான ஊத்தப்பம் ரெடி. மறுபடியும் இது போல் ஊற்றிக்கிற வேண்டியதான். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படுது, அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இட்லி பொடி என்னடா அக்கா கையில் போடுறது பெரிய விஷயமா சொல்கிறாங்க, ஐயோ டீசென்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. கையில் போடுறது தான் நல்லது, அதனால் கையில் போடுங்க.
தோசை ஊற்றிருக்கலாம், சரி ஊற்றப்போம் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கல் தோசை மாதிரி இருக்குமா, அதனால நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது வந்து சைடில் ஸ்ப்ரே. அப்போ அதை வந்து தோசைக்கு மேலே இப்போ சைடில் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டேவும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கறிக்கு போகாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுறோம் இல்லையா, அதனால சீக்கிரமாக வேகாது. சிம்மில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாக வேகும். அதே போல் வெங்காயம் இந்த மாதிரி கேரட் காய்கறிகள் ஏதாவது மசாலாலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கரண்டி வச்சு தோசை கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் அமுந்தி மாவுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து உதிராமல் இருக்கும். திருப்பி போட்டுருவோம். முதல்ல திருப்பி போடுறப்ப எண்ணெய் இங்கெல்லாம் தெரிச்சு விட்டுருச்சு. எண்ணெய் தெரிச்சு தான் அதுங்க தெரிச்சு அங்கே ஓடிட்டாங்க. என் மேலே மட்டும் எண்ணெய் தெரிச்சாங்கன்னா எண்ணெய் பட்டான தீ பட்டான எல்லாம் என்னை விட்டுட்டு எல்லாரும் என்னை சுற்றியெல்லாம் நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிக்குது கடுகு கிடுகு தெரிச்சுன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க, நான் மட்டும் இங்கே நின்றுட்டு இருப்பேன். பாருங்கள், ஒரு வெங்காயம் ஒரு கேரட் எதுவுமே உதிராமல் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும், அப்போ தான் உதிராது. இப்போ வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். அருமையான ஒரு டின்னர் ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் டின்னருக்கு இந்த மாதிரி கேரட் இருந்துச்சுன்னா சட்னி பண்ணிவிட்டு ஊத்தப்பம் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.